சொத்துக்காக புருஷன் பொண்டாட்டிய பிரிச்சு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க ஈஸ்வரியோட ஆட்டத்தை முடிச்சு கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளினா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கு அனுப்புறமாக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். சேது உள்ள வந்த உடனே ராசாங்கம் கேட்குறாரு, அதான் நான் சொல்லல என் புள்ள நான் கொடுத்த வாக்க மீறுற மாதிரி என்னைக்குமே நடக்க மாட்டான்னு. ஏதோ வந்துட்டானே ஐயரே சீக்கிரம் மந்திரத்தை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்ல உடனே அப்படியே தலையை குனிஞ்சிட்டு நிற்கிறாரு சேது. அதே சமயம் மோகனாவும் என்னப்பா சேது தமிழ்ச்செல்விக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்க உடனே ராஜாங்கம் தொண்டையை செருமிக்கிட்டே என்ன என்ன மோகனா இங்கே வந்து அவ பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, ஏதோ ஒரு குழந்தை பிறந்து எப்படியோ இருந்துட்டு போகிறாங்க, நமக்கு என்ன அவளை பற்றி என்னம்மா ஐஸ்வர்யா கழுத்தில் மாலையை போட்டுட்டு போய் உட்காரு அப்படின்னு சொல்ல நல்லா சொன்னீங்க மாமா, என்னையா சேது பார்த்துட்டு நின்றுட்டுருக்க, போப்பா உனக்கு வேண்டி எங்கே நீ வரமாட்டியோன்னு இது நேரம் வரைக்கும் பயந்து ரொம்ப கீழே உருண்டு பொருளாத குறையா ஐஸ்வர்யா பட்டப்பாடு இங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தாங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எப்படியோ இவன் வந்து சேர்ந்தானே அதே போதும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஈஸ்வரியும் கையை பிடிச்சு இழுக்க பின்னாடியே ஓடி வர்றாங்க அவல்ல தாயி அப்பத்தா. ஐயா ராசாங்கம் இந்தாயா உன் பேரனை பாரியா அப்படின்னு கொண்டு வர அதே சமயம் மோகனாவும் ஓடி போய் குழந்தைய வாங்குறதுக்கு அத்தை அப்படின்னு போகிறாங்க. உடனே அங்கே ஈஸ்வரியோ என்ன மாமா இங்கே நடக்குது, அவளை தான் அத்து விட்டாச்சுல்ல, அவள் பிள்ளைய இங்கே எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் என்ன ஒட்ட வைக்க பார்க்குறாங்களா அத்தை அப்படின்னு கேட்க உடனே ராசாங்கமும் அப்படியே மனசுக்குள்ள குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட முதல் வாரிசு அதுவும் ஆண் வாரிசு எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு மனசுக்குள்ள பாசம் ஈர்த்தாலும் கௌரவத்தை குறைச்சிக்காம அமைதியாக பின் கையை கட்டி நெஞ்ச நிமித்தி நின்றுக்கிட்டு இருக்க உடனே ஈஸ்வரியும் மாமா என்ன மாமா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சேது வந்து சேர்ந்ததே பெருசு, இனி மந்திரம் ஓதி அதை பண்ணி இதை பண்ணி கொஞ்சம் கூட நேரமே இல்லை மாமா, சீக்கிரமா அங்கே போய் உட்கார சொல்லுங்க. என்னப்பா சேது ஐஸ்வர்யா போய் உனக்காக உட்காந்துருக்கால அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் ரொம்ப சீக்கிரமாக எப்படியாவது சேதுவை கழுத்தில் தாலி கட்ட வச்சிடணும்னு அப்படியே ஓடி ஓடி பறக்கிறாங்க ஈஸ்வரி. அதே சமயம் ஒரு நிமிஷம் மோகனா இங்கே வா, இந்த குழந்தைய கொஞ்சம் புடி அப்படின்னு வெள்ளத்தாயி அப்பத்தா கூப்பிட அத்தை குடுங்கத்தை அப்படின்னு அப்படியே கண்ணீர் ரெண்டு கண்ணுலையும் பெருக்கெடுத்து ஓட குழந்தைய வாங்கிக்கிறாங்க மோகனா. உடனே அங்கே என்னடி என்ன அவனுக்கு புள்ள பிறந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே இவ்வளவு அவசரப்படுற, ஏன் எங்கே அவன் மனசு கிணசு மாறி திரும்பவும் அந்த குழந்தையையும் தமிழ்ச்செல்வியையும் ஏற்றுக்கிட்டா நீங்கள் எல்லாம் போடுற நாடகமும் நீங்கள் ஆடுற ஆட்டமும் இனிமேல் முடிவுக்கு வந்துடும் சொல்லி இப்படி அவசரப்படுத்துறியா? ஐயா சேது தமிழ்ச்செல்வியை நீ பார்த்த இல்லையா, உன் பிள்ளைய நீ பார்த்த இல்லையா, இவளுங்களை தாலி கட்ட முடியாதுன்னு அடித்து உடச்சி சொல்லிட்டு வாயா போலா, தமிழ்ச்செல்வி அங்கே உனக்காக காத்துட்ருப்பா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இந்தாயா உன் புள்ள பாரியா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கொண்டு வந்து சேது கிட்ட நீட்ட சேது அந்த குழந்தைய வாங்கிட்டு அப்படியே என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம அப்படியே எரியற நெருப்புல கொழுந்து விட்டு எரியற மாதிரி அப்படியே குழந்தைய ஏந்திக்கிட்டு நிற்கிறாரு. அப்பா ராசாங்கம் உன்னை ஏவகத்தில் தான் பெத்தேன்னு எத்தனையோ வாட்டி நீ மந்திரியானப்ப 4 பேத்துக்கு நல்ல தீர்ப்பு சொன்னப்ப எல்லாம் நான் பெருமையாக நினச்சிருக்கேன், ஆனால் இப்போதானப்பா தெரியுது உன்ன மாதிரி ஒரு பிள்ளைய இந்த வகுத்துல தான் சுமந்து பெத்தேன்னா உண்மையாக நான் நாண்டுக்கிட்டு சாகலாம் ஐயா அப்படி இருக்கு என்ற வயிறும் வாயும் எரியுது. பச்சை மண் அவங்க அப்பங்கிட்ட ஒன்றா சேரணும்னு ஆண்டவனே முடி போட்டிருக்கும் போது இதுங்க போடுற கேடுகட்ட நாடகத்தை நம்பி நீ என்னமோ வாக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லி வீம்பா நின்றுக்கிட்டு இருக்க பாரு. மனசாட்சியை தொட்டு சொல்லியா உன் பேரனை பார்க்கணும் தூக்கணும்னு ஆசை உனக்கு இல்லை அப்படின்னு சொல்ல அப்படியே உட்கார்ந்துடுறாரு ராசாங்கோ. உடனே அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஈஸ்வரி ஓடி வந்து மாமா என்ன மாமா இப்போ சேதுதான் கொஞ்சம் அரை மனசோடு இருக்கான்னு பார்த்தா நீங்களாவது பாவம் அவனை நம்பி மனமேடை வரைக்கும் வந்த ஐஸ்வர்யாவுக்கு உறுதுணையாக கண்டிப்பாக அவள் கழுத்தில் எப்படியாவது தாலி கட்ட வைப்பீங்க, அவளும் ஒரு பொண்ணு இப்படி மனமேடை வரைக்கும் வந்து ஒரு பொண்ணோட கல்யாணம் நின்று போனால் அவளை யாரும் கட்டிக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா மாமா, நீங்கள் நியாயமாக பேசுவீங்கன்னு நினச்சா இப்படி இடிஞ்சு போய் உட்காந்தா என்ன மாமா பண்ணுறது, அதனால் சீக்கிரமாக சேதுவை தாலியை கட்ட சொல்லுங்க மாமா
அப்படின்னு பறக்குறாங்க ஈஸ்வரி. உடனே அங்கே பக்கத்தில் இங்கே எங்கே விளக்குமாறு எங்கே ஏமா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காஃபி சர்வ் பண்ணுறதுக்காக வந்த அந்த மண்டபத்தில் இருந்த ஒரு ஒர்க்கர் லேடி கிட்ட பாட்டி கேட்க, அதோ அங்கதாம்மா அந்த ஓரத்தில் இருக்குமா அப்படின்னு சொல்ல, அதை கொஞ்சம் எடுத்தாந்து கொடுக்குறியாமா, இந்த வயசான மனுஷிக்கு உனக்கு ஒரு பேருதவியா போகுமா, நீ கொடுத்தனா புண்ணியமா போகுமா அப்படின்னு அப்பத்தாவும் கேட்க, இதோ இந்தாங்கம்மா அப்படின்னு எடுத்துட்டு வந்து கொடுக்க, ஏண்டி ஈஸ்வரி எங்க குடியை கெடுக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சு நுழைஞ்சிருப்ப போல, யாரு குடிய ஏன் குடியவா நீ நினைச்சா கெடுத்துட முடியுமா, முடியவே முடியாதுடி, இதோ வர அப்படின்னு விளக்குமாரை எடுத்துக்கிட்டு ஈஸ்வரியை போய் அடிக்க போறாங்க. அதே சமயம் ஊருக்காரங்க எல்லாம் எந்திரிச்சு நின்று காரி துப்பாத குறையா, ஏம்மா ஏன் இப்படித்தான் பாவம் அந்த பொண்ணு தமிழ்ச்செல்வியோட வாழ்க்கையை கெடுத்து பணத்துக்கு வேண்டி இப்படி உன் அண்ணன் பிள்ளைய கட்டி வைக்கணும்னு நினச்சி இல்லை, நல்லா வாங்கி கட்டு, என்னமோ நாங்கள் ராசாங்க ஐயா வீட்டு பத்திரிக்கை அப்படின்னு சொல்லித்தான் வந்தோம், ஆனால் இங்கே வந்து உட்கார்ந்தாலும் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காதுன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, அதேபடி தான் போமா போ, சொத்து சொத்துன்னு நீ செத்தா எதை தலைக்கு கட்டிட்டு போக போற அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி ஓடி போய் அப்பத்தா துரத்தி அடிக்கிறது வழி தாங்க முடியாம ராஜாங்கத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு, என்ன மாமா பார்த்துட்டு இருக்கிறீங்க, என்னை அடிக்கிறாங்க, யோ சேது என்னையா பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கிற, என்னை அடிக்க வேண்டான்னு சொல்லு, நீ சம்மதம் சொல்லி தானே இது வரைக்கும் கல்யாணம் வந்துச்சு, என் அண்ணன் பொண்ணுக்கு என்ன நீ வேற பதில் சொல்ல போற அப்படின்னு சொல்ல, என்னது திரும்பவும் ஆரம்பிக்கிறியா, நான் இத்தனை சொல்லியும் என்னடி உனக்கு பயமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, அவளை புடி மோகனா, அவளை அந்த பக்கமாக புடி, ஐயா சேது அவளை புடியா அப்படின்னு சொல்ல, உடனே ராசாங்கம் எழுந்திரிச்சு நின்று, சேது என்னப்பா என்ன எல்லாத்துக்கும் பிரச்சனை, நீ வாயை திறக்காம அமைதியாக நிற்கிறதால தான்ப்பா, என்ன உன் பிள்ளைய பார்த்த உடனே நீ மனசு மாறிட்டியா, சொல்லு, எதுவாக இருந்தாலும் என்னோட இந்த ராஜாங்கத்தோட தீர்ப்பில் அவங்க 2 பேர்த்துக்குமே மனசு ஒத்து இருந்தால் தான் கல்யாணம், சொல்லு அப்படின்னு சொல்ல, அப்பா அது வந்து நான் என் குழந்தைக்காக தமிழ்ச்செல்வியை ஏற்றுக்கிறேன்னு சொல்லலப்பா, இருந்தாலும் என் குழந்தைய நான் சேர்த்துக்கிட்டு வாழ்ந்துக்கலான்னு நான் நினைக்கிறேன்ப்பா, என் குழந்தை மட்டும் எனக்கு போதும்ப்பா, எனக்கு இதை விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணுறது நிச்சயமாக பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, அதுதான் தமிழ்ச்செல்வியை ஏற்றுக்கலை குழந்தைய மட்டும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டே இல்லை, அப்புறம் என்ன ஐஸ்வர்யா கழுத்தில் தாலியை கட்ட வேண்டியது தானே, இந்த குழந்தைய கூட நம்ம எப்படியாவது வளர்த்துக்கலாம், ஏன் உன்னை வளர்க்கலையா மோகனாக்கா அந்த மாதிரி அப்படின்னு சொல்ல, உடனே அப்பத்தாவோ, யாரு கூட்டடி என்னை வச்சு பேசுகிற, மோகனாவும் நீங்களும் ஒன்றாயிட முடியுமா, இந்த குழந்தைக்கு அவங்க அப்பன் அவங்க ஆத்தா 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தா தான் இந்த கிழவி மனசு ஆறுண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே சமயம், இல்லை சின்னாத்தா இல்லை, எனக்கு இந்த குழந்தை மட்டும் போதும், எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதே சமயம் அங்கே தமிழ்ச்செல்வியோட குடும்பமும் ஆட்டோவில் வந்து இறங்கி அவசரமாக நிற்க, என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க. உடனே அது என் கூடவே இருக்கட்டும், எனக்கு என் குழந்தைய விட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சேதுவு சொல்ல, உடனே அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, இதை பாருப்பா சேது, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க, ஆனால் பாவம் பச்சை மண் பால் மறக்காத குழந்தை, சீக்கிரமாக அவங்க அம்மா கிட்டேயே வளரட்டுப்பா, அதனால் நீ தமிழ்ச்செல்வி கிட்டேயே கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்ல, உடனே சேதுவோம், இல்லை என் பிள்ளைய விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது, அதனால் தமிழ்ச்செல்வியையும் எங்கள் வீட்டிலையே வந்து இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, தமிழ்ச்செல்வி பிடிவாதமா, நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன், என் குழந்தைய கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அப்பத்தாவும், இவ யாருடி, ஐயோ தமிழ், நீ அங்கே வந்து இருந்தால் தான் இந்த மாதிரி கேடுகட்ட நாய்களுக்கெல்லாம் தப்பாக பிளான் தோணாது, இனிமேல் உனக்கு எல்லா விஷயத்துலையும் பக்கபலமாக நான் இருப்பேன், வாமா அந்த வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அப்பத்தா வெள்ளத்தாயி தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்கிறாங்க.